ஹாய் நண்பா, இன்றைக்கி மைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டில் பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் சமைக்கல, எங்கள் அம்மா தான் சமைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சேனலோட முதல் வீடியோவும் இதுதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவும் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பருப்பு பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். பாசிப்பருப்பு 1 கப்பு, 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 கப்பு வெல்லம், 5 உலர் திராட்சை, 5 முந்திரி பருப்பு, 2 துண்டு ஏலக்காய், சிறிதளவு தேங்காய் துருவல். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சு 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருந்தோம். 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருந்தோம். அதுக்கு 5 கப் அளவு தண்ணீர் விட்டு நல்லா ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு. நாம் எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு கடலைப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்து நல்லா குழைவாக வேக விடணும். நாம் ஒரு கரண்டியை வச்சு நாம் எடுத்து வச்சுருக்க கொஞ்சோண்டு நெய் விட்டு பருப்பு திராட்சை இதை பொன்முறுவலாக வறுத்துடுங்க. நல்லா பாசிப்பருப்பு இப்படி குழவா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கணும். நல்லா கிளறின பிறகு நாம் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவையும் போட்டு நல்லா கிளறிக்கணும். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சையை எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறணும். கடைசியாக ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கிளறிடணும். ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இந்த பாசிப்பருப்பு பாயசம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் புண்ணு இருந்தனா பாசிப்பருப்பு இயற்கையாகவே புண்களை ஆற்றக்கூடிய தன்மை பாசிப்பருப்புக்கு உண்டு. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த பாசிப்பருப்பு பாயசத்தை செய்து பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு பாயசம் இப்போ ரெடி ஆச்சு. இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சாயந்தரம் நேரத்தில் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.